Welcome to Instrument, Chapter 6 Trigonometry, Example 6.30. A man is watching a boat speeding away from the top of the tower. So, இங்க ஒரு tower இருக்கு, இதுதான் sea levelனா, இங்க ஒரு boat இருக்கு. The boat makes an angle of depression of 60 degree with the man's eye. So, depressionக்காக ஒரு straight line வரைஞ்சா, அப்பதான் angle mark பண்ண முடியும். So, depression எவ்வளோன்னு கொடுத்திருக்காங்க 60 degree. So, இங்கேயும் 60 because alternative angles are equal. When at a distance of 200 meter from the tower. So in the distance below 200 meter. After 10 seconds, the angle of depression becomes 45 degree. So 10 seconds கழிச்சு அந்த போட் இங்க தான் இருக்குமா? இல்ல ஸ்டார்டிங் என்ன சொல்லிட்டாங்க, போட் ஸ்பீடா போகுதுன்னு சொல்லிட்டாங்க. 10 seconds கழிச்சு அது தள்ளி போயிடும். இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது angle of depression எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 45 degree. So இங்கேயும் 45 degree. What is the approximate speed of the boat? இங்க நம்மள distance கேட்கல, இங்க நம்மள என்ன கேட்டிருக்காங்க, speed of the boat கேட்டிருக்காங்க. Assuming that it is sailing in still water. Still waterனா ஒரு steady stateல இருக்கு. ஓகேவா? இப்ப proper image எடுத்துக்கலாம். இந்த 10 secondsன்றது இந்த போட் இங்க இருந்து இந்த பாயிண்ட்க்கு டிராவல் ஆகிறதுக்கு மட்டும்தான் என்னது அந்த 10 seconds. So t வந்து 10ன்றது 10 secondsன்றது இங்க இருந்து இங்க போறதுக்கு மட்டும்தான். நம்ம ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீட் என்னது, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கனா. நம்மளுக்கு டைம் டேக்கன் தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் எந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், 10 செகண்ட்ஸ்க்கு அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன டிஸ்டன்ஸ்னா என்ன கண்டுபிடிக்கணும், சிடி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ சிடி கண்டுபிடிச்சிட்டா எஸ்ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், டி பை டி என்னன்ட்டு. ஓகே, இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், in triangle ABC. ABC, C வந்து 60 degree, B right angle, AB தான் நம்மளோட tower, அது opposite. Adjacent என்னது 200. So tan 60 degree equal to opposite by adjacent. Opposite என்னது AB divided by adjacent. Tan 60 degree √3 equal to AB by 200. So AB equal to 200 √3. இந்த ஏபின்றது என்னது, ஹைட் ஆஃப் த டவர். இப்ப ஹைட் ஆஃப் த டவர் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 200 √3 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப செகண்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. சோ ஏபிடி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். 45 டிகிரி. பிடி என்னது, பிடினா என்னது, இந்த பெரிய லென்த். இந்த பெரிய லென்த்ல டிசி பிளஸ் சிபி இருக்கா, டிசி வந்து தெரியாது, ஆனா நம்மளுக்கு சிபி என்னன்னு தெரியாது, என்னது 200. So DC plus 200. AB இப்பதான் கண்டுபிடிச்சோம். height of the tower என்னது 200 √3. இப்போ tan 45 degree equal to opposite by adjacent 200 √3 divided by DC plus 200. Tan 45 1 equal to 200 √3 divided by DC plus 200. Cross multiply பண்ணா DC plus 200 equal to 200 √3. DC மட்டும் என்னது 200 √3 minus 200. இது ரெண்டுத்துல இருந்தும் 200 காமனா இருக்கா, வெளியே எடுத்துட்டா √3 minus 1. √3 என்னன்னு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. √3 என்னது 1.732 minus 1. சப்ராக்ட் பண்ணா 0.732. So DC மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா 146.4. இது நம்மளோட DC. ஆனா நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டது ஸ்பீட். ஸ்பீட்னா என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இப்போ டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் என்னது 146.4. டைம் என்னது 10 செகண்ட்ஸ். இது மீட்டர். அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் 146.4 divided by time taken 10 equal to 14.64 மீட்டர் per செகண்ட் வந்திருக்கு. பிகாஸ் இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணது இந்த 200 மீட்டர் வச்சு தானே கால்குலேட் பண்ணோம். ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் மீட்டர். கொஸ்டின்ல 10 செகண்ட்ஸ் கொடுத்தா இது செகண்ட்ஸ், மீட்டர் per செகண்ட்ஸ். ஆனா ஃபைனல் ஆன்சர் நம்ம கிலோமீட்டர் per ஹார்ல எழுதணும். மீட்டர் கிலோமீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணணும், டிவைட் பை 1000. செகண்ட்ஸ் ஹார மாத்துறதுக்கு மல்டிப்ளை பை 3600.
00 cancel edu 14.64 into 36 divided by 10. So final answer 52.704 kilometer per hour.